ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ எல்லாருமே சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சில இருந்து கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா பல்க் வேகன்சி வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த இயர் ஏப்ரல் மந்த் வர வேண்டிய நோட்டிபிகேஷன் இது வரைக்கும் வராமல் இருந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கொரோனா தான். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான இன்டர்வியூ டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வரப்போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம வரணும்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போவே நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு சும்மா போய் எழுதிட்டு வருவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் எழுதிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு கண்டிப்பாக ஜாப் வேணும், போஸ்டிங் வேணும் அப்படின்னா நாம எக்ஸாமை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணும். ப்ராப்பராக பிளான் பண்ணி போனால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த காம்படிஷனில் நமக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்படி எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி வந்து ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்றது, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுன்னா லாஸ்ட் இயர்ல வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அந்த இயர்ல வந்து எவ்வளவு வந்து மார்க்ஸ் வந்து எடுத்துருக்காங்க, எவ்வளவு மார்க்ல இருந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, யார் வந்து ஃபைனலா செலக்ட் ஆயிருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வேற என்ன தெரிஞ்சுக்கணும், எக்ஸாம் எப்படி நடக்குது, என்னென்ன சிலபஸ் இருக்கு, அந்த சிலபஸ்ல நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்னை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். டிஎன்பிஎஸ்சி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜா வந்து நமக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ. ரிட்டன் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்குது. ஸோ பேப்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1.5 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ். டோட்டல் டியூரேஷன் எவ்வளவு நேரம்னா 180 மினிட்ஸ், அதாவது 3 மணி நேரம் உங்களுக்கு கொடுப்பாங்க. பேப்பர் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரல் ஸ்டடிஸ்னா 75 மார்க்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ், அதாவது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, சயின்ஸ்ல இருந்தோம். மீதி 25 கேள்விகள் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல இருந்து கேட்பாங்க. ஸோ ஜெனரல் ஸ்டடிஸ் பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க. டோட்டல் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 hours கொடுப்பாங்க, உங்களுக்கு 120 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம் சேர்த்து 500 மார்க்ஸ் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம் இந்த ரிட்டர்ன்ல நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 70 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ ஒன்ஸ் நீங்க ரிட்டன் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போயிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாவே நீங்க உள்ள போகலாம். ஸோ நீங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை இன்டர்வியூவர் கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை நீங்க சொன்னாலே மினிமமா நீங்க 30 இருந்து 35 மார்க்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்க எந்த விதமும் கவலையும் பட வேண்டாம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 570. ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் பிளஸ் இன்டர்வியூ இது ரெண்டுத்துலயும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்றதை ஆட் பண்ணி டாப்ல இருக்கக்கூடியவங்களை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸோட டோட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்படிதான் நீங்க வந்து வேலைக்குள்ள போக போறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும், கட் ஆஃப் மார்க். ஸோ ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு பேர் எழுதுனாங்க, ஸோ எவ்வளவு கட் ஆஃப் வந்து நம்ம இன்டர்வியூ கால் பண்ணிருக்காங்க, அதுல எவ்வளவு கட் ஆஃப் எடுத்திருந்தா வந்து கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டீடைல் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர், அதாவது 2019 ஆகஸ்ட்ல நடந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 1126 பேர் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? 1126 பேர் இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த இன்டர்வியூ நடந்ததுல இன்டர்வியூக்கு போனவங்கள 549 பேர் வந்து இது செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்டே கிடைச்சிருச்சு, ஜாப் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் நடந்த, அதாவது 2019 நடந்த எக்ஸாமோட டீடைல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளவு கட் ஆஃப் எடுத்தா எவ்வளவு உள்ள போகலாம், இன்டர்வியூக்கு போகலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேட்டகரி எடுத்தீங்கன்னா 366 மார்க் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணிடுறாங்க. ஜெனரல் கேட்டகரி நான் வந்து ஜெனரல் ஓசி சொல்றேன். ஓகேங்களா? ஜெனரல் கேட்டகரி 366 மார்க் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உள்ள உங்களை கூப்பிட்டுடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா பிசி. ஸோ பிசியில பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அப்படின்னு நம்ம யாரை மென்ஷன், ஜெனரல்னா ஆணும் கலந்துக்கலாம், பெண்ணும் அந்த காம்படிஷனுக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜெனரல்ல பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரியில 323.5 வரைக்கும் மார்க் எடுத்தவங்கள லாஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதாவது மினிமம் மார்க் 323 வரைக்கும் எடுத்தவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பிசிஏ சேர்ந்தவங்களா இருந்தா 283 மார்க் வரைக்கும் எடுத்தவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து தமிழ் மீடியம், அதாவது பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஸோ அது அவங்கள பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல்ல பாத்தீங்கன்னா 243 வரைக்கும் மார்க் எடுத்தவங்களை வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அதே இது லேடிஸ் தமிழ் மீடியத்துல படிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள 215 மார்க் வரைக்கும் எடுத்தவங்கள இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்பிசி கேட்டகரியே பார்த்துலாம். எம்பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஜெனரல்ல பாத்தீங்கன்னா 337 மார்க் எடுத்த வரைக்கும் உங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உள்ள இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. அதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா
318 மார்க், 310, அது வந்து 337, இது 318 மார்க் எடுத்தவங்க வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா 240 மார்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அதே இது லேடிஸ் தமிழ் மீடியம் படிச்சவங்களா இருந்திருந்தாங்கன்னா 214.5 மார்க் வரைக்கும் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம SCA கேட்டகரியை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 300 மார்க் வரைக்கும் ஜெனரல்ல கூப்பிட்டுருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தா 284 மார்க் வரைக்கும் எடுத்தவங்களை உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? சோ இதே தமிழ் மீடியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 186 மார்க் வரைக்கும் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணிருக்காங்க. அதே இது ஃபீமேல்ஸ் தமிழ் மீடியம் படிச்சாங்கன்னா 158 வரைக்கும் கால் பண்ணணும். நல்லா பாருங்க, அந்த மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா என்கரேஜ் ஆகும். கண்டிப்பா எல்லாருமே கிளியர் பண்ணலான்ற ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து வந்து நம்ம ST கேட்டகரியை பார்த்துலாம். STல பாத்தீங்கன்னா ஜென்ரல் 226 மார்க் வரைக்கும் எடுத்தவங்களுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருந்தா 196 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. தமிழ் மீடியம்ல எந்த சேஞ்சுமே இல்லை, ஒரே கேட்டகரி ஒரே மார்க்ல தான் வந்து அந்த இது இருக்கு ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த அந்த கட் ஆஃப் வச்சு நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண இந்த 2021 நாம கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ஸோ அதுதானே நமக்கு முக்கியம். ஸோ அப்ப அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 370 பிளஸ் மார்க். அதாவது நீங்க 370ன்னு வச்சுக்கோங்க. 370 மேல எடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ 370க்கு கீழே 5 மார்க் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. பட் 370ன்றதை நீங்க டார்கெட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, ஸ்கெடியூல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாப் உங்க கையில கிடைச்சிரும். ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது நீங்க எந்த கேட்டகரியா வேணா இருங்க, SC இருக்கலாம், MBC இருக்கலாம், BC இருக்கலாம், ஜெனரலா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நீங்க 370 மார்க் நீங்க எடுத்துட்டீங்க, ரீச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ மினிமமா உங்களுக்கு மார்க் இன்டர்வியூல கிடைச்சிடும். ஸோ அந்த மார்க் வச்சு நீங்க கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ 370 மார்க்குக்கு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்க பிக்ஸ் பண்ணணும். அந்த டார்கெட்டை நீங்க நோக்கி பயணிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இந்த வருஷத்துக்கான போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? டார்கெட்டே இல்லாம பயணிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஒரு பயணம் இருந்தா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கணும். அந்த மாதிரி தான் டார்கெட். நம்ம படிக்கிறதுக்கு கண்டிப்பா டார்கெட் இருக்கணும். அதை நோக்கி பயணிப்போம், கண்டிப்பா வந்து நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த 370 மார்க்கை படிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எப்படி பண்றது, ஜெனரல் ஸ்டடீஸ்ல எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது, ஆப்டிடியூட்ல எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது, டெக்னிக்கல் இருக்கக்கூடிய இந்த 10 சப்ஜெக்ட் நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத இந்த 370 மார்க் எடுக்கிறதுக்கான வீடியோ வந்து அடுத்த டீடைல்ஸ் வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ்.